10th ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் இயல் 1ல பலவுள் தெரிக, குருவினா இதெல்லாம் பார்த்தோம். திறன் அறிவோம்ல. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது சிறுவினாவும் நெடுவினாவும். முதல்ல சிறுவினாவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவினால தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை அப்படிங்கிற கொஸ்டின் தான். அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அன்னைய நிறைய ஒரு வாழ்த்தி சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? பாவலரேறு ஆசிரியர் என்ன சொல்லி வாழ்த்தி சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, செழுமை மிக்க மொழி தமிழ். எப்படி சொல்றாரு? செழுமை மிக்க மொழி, அதாவது ரொம்ப செழிப்பா இருக்கணும்னு சொல்றோம்னா, ரொம்ப பலம் வாய்ந்ததாகவும் ரொம்ப செறிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு புகழுக்குரிய மொழியாக எது இருக்குதான்? தமிழ் மொழியானது இருக்கிறது. எம் உயிர் போன்றது தமிழ். எப்படி சொல்றாரு? நமக்கு உயிர் எவ்வளவு முக்கியமானதோ, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உயிர் முக்கியமானதோ அது போன்றது என்ன? அது தமிழ் மொழி வந்து எனக்கு உயிர் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாது பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட மொழி தமிழ் மொழி. அதாவது பழம்பெருமையும், அது இப்ப தோன்ற மொழியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எப்படி பழங்காலத்திலேருந்து அதாவது மூதாதையர் காலத்திலேருந்து மனிதர்கள் தோன்றிய காலத்திலேருந்தே எப்படியா தமிழ் மொழியானது தோன்றி இருக்குமா? அப்படியாப்பட்ட ஒரு முதுமை வாய்ந்த மொழி தான் என்ன இது? தமிழ் மொழி. அதுதான் என்னன்னு சொல்றாங்க? பழம்பெருமையும், ஒரு பெருமைக்குரிய போற்றுதலுக்குரிய மொழியாக திகழ்கிறது. தனக்கென தனிச்சிறப்பும், எத்தனை மொழி வந்தாலும் சரி தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பிடிச்சு தமிழ் மொழியானது சிறந்து விளங்குகிறதுனால தனக்கென ஒரு தனி சிறப்பையும் அது பெற்றிருக்கிறது. அது எவ்வாறு பெற்றிருக்குன்னா, சாதாரண மொழி இல்ல, அதுல இலக்கிய வளம் செறிந்து காணப்படுமா. இலக்கிய நயத்தோடு இந்த மொழியோட உருவாக்கம் எப்படி இருக்குது, அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய வளமிக்கதாக தமிழ் மொழியானது திகழ்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, கடல் கொண்ட குமரியில் நிலையாய் நின்று அரசாட்சி செய்த பெருந்தமிழ். கடலை கொண்ட குமரி நாட்டுல இந்த தமிழ் மொழி எப்படி இருக்கான்? அந்த காலத்துல அரசாட்சி செஞ்ச மன்னர்கள்லாம் அங்க இருந்தாங்க இல்லையா? அவங்கெல்லாம் பெருமைக்குரிய தமிழாக போற்றுதற்குரிய மொழியாக தமிழ் மொழி திகழ்கிறது. ஆகவே தமிழ் அன்னையை நான் வாழ்த்துகிறேன் என்று பாவலரேறு கூறுகிறார். இதன் காரணமாக தான் என்ன பண்ணியிருக்காரு ஆசிரியர்? தமிழ் அன்னையை வாழ்த்தி போற்றி இந்த ஆன்சரா இதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின் நடத்துறேன். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல் இளம்பயிர் வகை 5ன் பெயர்களை தொடர்களில் அமைக்க. இது இப்ப புளியங்கன்று அவங்க ஒரு உதாரணத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு புளிய மரத்துல உள்ள ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி நிலையை தான் என்னன்னு சொல்லுவோம்? புளியங்கன்று. அது குட்டியா இருக்கும்போது மேல கொஞ்சம் ஒரு இலை விட்டு மேல வரும் இல்லைங்களா? அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்? அந்த இளம் பருவத்தை புளியங்கன்று அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டாங்க இந்த கொஸ்டின்ல. இது போல நம்ம என்ன பண்ணோமா, 5 இளங்கன்றோட பெயர்களை என்ன மாதிரி வாழை மரத்துக்கு, புளிய மரத்துக்கு, மாமரத்துக்கு இப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு 5 பெயர்களை கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த கொஸ்டினோட அர்த்தம். சரிங்களா? நம்ம இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். இப்ப நாற்று, இப்ப நெல் இருக்குன்னு வச்சுங்களேன், அது என்ன சொல்லுவோம்? நாத்து நடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாற்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கத்திரி செடிக்கும் சொல்லுவோம். இங்க உதாரணத்துக்கு என்ன கொடுத்திருக்கேன்னா, கத்திரி செடிக்கு கொடுத்துருக்காங்க. கத்திரி நாட்டு நான் நட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். நாற்றுன்னு சொல்லிட்டு அந்த இளம் பயிரோட வகையில அதை என்னன்னு சொல்லலாம்? அதுக்கு உதாரணமா, தோட்டத்தில் கத்திரி நாற்று நட்டார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கன்று, கன்றுல ஏதாவது சொன்னோம் இல்லையா? இப்ப ஏற்கனவே புளியங்கன்று அவங்க கொடுத்துட்டாங்களே, நம்ம அது இன்னொன்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? மாங்கன்று செழித்து வளர்ந்துள்ளது. இப்ப மாமரத்தை என்ன பண்ணுவோம்? நட்டு வச்சோன்னா சின்னதா அது கொஞ்சம் துளிர் விட்டு வரும்போது என்ன சொல்லுவோம்? மாங்கன்று பாரு செழிப்பா வளர்ந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா தென்னம்பிள்ளைய சொல்லலாம். அப்ப தேங்காய்லேருந்து அது ஒரு இலை விட்டு வரும்போது அந்த முத முது ஃபர்ஸ்டான முதல் நிலை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? தென்னம்பிள்ளை. நான் தென்னம்பிள்ளை போய் வாங்கிட்டு வந்தேன் பத்தியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாங்கிட்டு வந்து நம்ம மண்ணுல புதைச்சேதோம்னா அது வளரும். அந்த மாதிரி அது சின்ன பருவத்தை தான் என்னன்னு சொல்லுவோம்? இளம் பயிர் பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வடலி அல்லது மடலி. அதாவது தோப்புல நான் பனவடலிய கண்டேன். இப்ப பனைமரத்துல பனைமரம் இருக்கு இல்லையா? அது சின்னதா இருக்கும்போது அதுக்குள்ள நிலை என்னன்னு சொல்லுவோம்? வடலி அப்படின்னு சொல்லுவோம்.
நான் வந்து தோப்புல வந்து இப்ப பனை மரத்தை நட்டு வச்சேங்கிறதுக்கு வந்து நட்டு வச்சோன்னே என்ன இருக்கு அது ஒரு இலை விட்டு வரும்போது இப்ப நான் வடலியை பார்த்தேன் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வடலி. அதுக்கப்புறம் வந்து ஐந்தாவதா வந்து பைங்கூழ் என்ன சொல்லலாம், பைங்கூழ். பைங்கூழ் வந்து சோளம் இருக்கு இல்லைங்களா, அது சின்னதா அது வந்து துளிர் விட்டு வரும்போது அது என்னன்னு சொல்லுவோம், நான் பாரு இந்த எங்க வீட்டு சோளம் வந்து அந்த சோள பைங்கூழ் வந்து ரொம்ப பசுமையாக வளர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 5 உதாரணங்கள நாம கொடுக்கணும். இளம் பயிர்களாக இருக்கக்கூடிய 5 உதாரணங்கள குடுத்தா, இந்த கொஸ்டினுக்கு ஏத்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? நல்லா கவனிச்சு நல்லா படிங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கவனமாக எல்லாரும் 1க்கு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே அது புரிஞ்சிடும். இப்ப நம்ம அடுத்தபடியா 3வது கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுவினாவுல அறிந்தது, அறியாதது. அதாவது ஒரு விஷயத்த நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவா நான் இது எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லுவோம், அறிந்த ஒன்று அப்படின்னு சொல்றோம். இல்ல எனக்கு இது தெரியவே தெரியாது அப்படிங்கிறது நெகட்டிவா என்ன சொல்லுவோம், அறியாதது அப்படின்னு சொல்லுவோம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எனக்கு இது புரியுது, எனக்கு இதை பத்தி நல்லா தெரியும், அதாவது புரியுதுன்னு சொல்றோம், இது பாசிட்டிவ். புரியாதது, இல்ல இது எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறோம், இது. அடுத்து தெரிந்தது, எனக்கு இது தெரியும், இது பாசிட்டிவ். எனக்கு தெரியவே தெரியாது, தெரியாதது அப்படின்னா இது நெகட்டிவ். பிறந்தது, இப்பதான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றோம், அது பாசிட்டிவ். இது பிறவாதது, இல்ல இல்ல இது நெகட்டிவ். புரியுதுங்களா? இது பிறக்கவே இல்லை அப்படின்னு வரும். இது மாதிரி பாசிட்டிவ் வந்தா என்ன, நெகட்டிவ் வந்தா என்ன அப்படிங்கிறத இவை அனைத்தையும் யாம் அறிவோம். இக்கூற்றில் அடிகோடிட்ட சொற்களை தொழிற்பெயராக மாற்றி எழுதுக. இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அடிக்கோடிட்ட சொற்கள் எல்லாம், அதாவது பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும், அறிந்தது, அறியாது, புரிந்தது, புரியாது, தெரிந்தது, தெரியாது, பிறந்தது, பிறவாதது, இப்படி கொடுக்கப்பட்டுள்ள இந்த அடிக்கோடிட்ட சொற்கள் எல்லாம் என்ன பண்ணணுமா, நம்ம தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதணும். இதுக்கு முன்னாடி ஒரு நுணுக்கத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப நான் சொன்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருந்தா கடைசி எழுத்துல என்னவா முடியும், இப்ப அதுன்னு இருக்கு இல்லையா, அதை என்னவா மாத்தணும், அல்லுன்னு வச்சு மாத்தணும். இப்ப அறிந்ததுன்னா அறிந்தல் அப்படின்ட்டு வரும். புரியுதுங்களா? அறிந்ததுன்னா என்ன வரும், அறிதல். ஒரு அறிஞ்ச ஒரு விஷயம் தானே, இந்தது அப்படின்னு எடுத்துட்டு என்ன போடலாம், தல், அல் போட்டு முடிக்கணும். இதே இப்ப அறியாதது நெகட்டிவா இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மை வச்சு முடியும். கடைசி எழுத்து என்னவா இருக்கும், இப்ப அந்த ததுங்கிறது என்னவா மாறும், மையா வச்சு முடியும். இப்ப அறியாமை அப்படின்னு மாறும். இந்த எழுத்துக்கள் வந்து மாற்றம் அடையும். பாசிட்டிவா இருக்கும்போது இப்ப இந்ததுங்கிறது அல், அதாவது தல், அறிந்தல். புரியுதுங்களா? அதுங்கிறது லாஸ்ட் எழுத்து என்னவா மாறுது, அறிதல் அப்படின்னு மாறும். இந்தது 3 எழுத்தும் போயிட்டு என்னவா மாறுது, அல் வச்சு முடியும். இதே நெகட்டிவ் வார்த்தைக்கு என்ன வரும், அறியா ததுங்கிற 2 எழுத்தை எடுத்துட்டு என்ன வரும், மை வரும், அறியாமை அப்படின்னு வரும். அதே மாதிரிதான் இப்ப புரிந்தது அப்படிங்கறதுல இந்தது இந்த 3த்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணணும், புரிதல், தல், அதாவது அல், புரிதல் அப்படின்னு அல்லு வச்சு முடியும் இந்த பாசிட்டிவ்க்கு. இதே நெகட்டிவா இருந்தா என்ன வரும், இந்த புரியாங்கிற எழுத்துக்கு அப்புறம் இந்த ததுங்கிறத எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், மை வைக்க போறோம், புரியாமை அப்படின்னு மாறும். இந்த எக்ஸாம்ல நான் இப்ப ஆன்சரை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாகவே புரியும். இப்ப பாருங்களேன், நான் சொன்னது வந்திருக்கான கவனிங்க. இப்ப அறிந்ததுங்கிறதுல இந்த கடைசி 3 எழுத்தை நம்ம எடுத்துட்டு என்ன போட போறோம், அதாவது அல்லுன்னு சொல்லுவோம், அதாவது அறிதல், அங்க தல்லுன்னே இருக்கும். சரிங்களா? அறிதல், இந்ததுங்கிற 3 நீக்கிட்டு அறிதலா இது மாறுது, அதாவது பாசிட்டிவான வார்த்தை. இதே வந்து அறியாததுங்கிற நெகட்டிவ் வார்த்தை எப்படி மாறி இருக்கும் பாருங்க. அறியா, இந்த ததுங்கிறத எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், மை சேர்த்திருக்கோம், அறியாமை அப்படின்னு வருது. இந்த இடத்துல புரிந்ததுன்னு இருக்கு, கடைசியா 2 எழுத்து என்னது, அதுவை எடுத்துட்டு என்ன போடணும், இந்தது, இந்த ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, புரி இந்த 3 எழுத்து எடுக்கணும். இந்துக்கு அப்புறம் 3 எழுத்து எடுத்துட்டு புரிந்ததுன்னு எடுத்துட்டு என்னது, புரிதல், அல், அதாவது புரிதல், தல்லுன்னு முடியுது. அதே மாதிரி புரியாதது நெகட்டிவ்க்கு என்ன போட போறோம், புரியா வரைக்கும் வச்சுட்டு அந்த அது எடுத்துட்டு என்ன போடணும், மை போடணும். இங்க தெரிந்தது, அப்படியே இந்தது அந்த 3 எழுத்து எடுத்துட்டு என்ன போடலாம், தல், தெரிதல், 2 எழுத்தை போட்டு தல்னு முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவான வார்த்தை, அதே மாதிரி எழுதிட்டோம். இது நெகட்டிவான வார்த்தைக்கு என்ன பண்ணணும், தெரியா, இந்த 3 வார்த்தையை வச்சுட்டு கடைசியில இந்த ததுவை எடுத்துட்டு என்ன போடணும், மை போடணும், தெரியாமை. இப்ப பிறந்தது, இந்த இந்துக்கு அப்புறம் அந்த அது, இந்த 3 எழுத்தையும் எடுத்துட்டு பிற இத்தல், பிறத்தல் என்னன்னு சொல்லுவோம், பிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இது பாசிட்டிவான வார்த்தை, அதனால இந்த தல் வச்சு முடியுது. பிறவாதது, இந்த பிறவாததுங்கிறதுல பிறவா வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த அதுவை எடுத்துட்டு என்ன போடணும், மை போடணும். இப்படி நம்ம செய்வதனால என்னவாயிடும், தொழிற்பெயர்களாக மாறி வரும். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த எடுத்துட்டு என்ன போடணும், தல் போடணும்.
யாவுக்கு அப்புறம் இந்த ததுவை எடுத்துட்டு என்ன போடணும்? மை போடணும். இந்த இது எடுத்துட்டு என்ன போடணும்? இந்த தல் போடணும். யாவுக்கு அப்புறம் அந்த தது அதுவை எடுத்துட்டு என்ன போடணும்? மை போடணும். அதே மாதிரி இந்த இது அப்படிங்கறத எடுத்துட்டு என்ன போடணும்? தல் போடணும். அந்த தெரியாவுக்கு அப்புறம் இந்த ததுவை எடுத்துட்டு என்ன போடணும்? மை போடணும். இங்க பிறந்ததுல இந்த இது எடுத்துட்டு என்ன போடணும்? இத்தல் போடணும். இல்லைன்னா வெறும் தள்ளு மட்டும் போட்டோம்னா என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா முழுமை அடையாத வாக்கியம். பிறத்தல்ங்கிறதா ஒரு வாக்கியமா இருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இந்த இத்து சேர்க்கிறோம், பிறத்தல் அப்படின்ட்டு. அதனால கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிறவா அதுவும் மட்டும் எடுத்துட்டு என்ன போடலாம்? மை போட்டுடணும். இப்படி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படிக்கவே வேணாம், நான் சொல்லி கொடுக்கறத வச்சுட்டே நீங்க என்ன பண்ணலாம்? அழகா இந்த ஆன்சரை நீங்க எழுதலாம். இப்ப சிறுவினாவுல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் தான் இருக்குது 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும். இயல் 1ல இந்த 3ஐயும் நான் உங்களுக்கு தெளிவா நடத்திட்டேன். இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெடுவினா தான் நடத்த போறேன். இப்ப பார்க்கணும்னா நெடுவினால நம்ம என்ன அடுத்ததாக என்ன நடத்த போறோம்னு பாத்தீங்கன்னா அதுல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 3 தான். சரிங்களா? அந்த 3 கொஸ்டினையும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா நடத்துறேன். நெடுவினாவுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற அந்த சொல்லும் போது அதை கவனிச்சுக்கிட்டு நீங்க வரக்கூடிய பாடத்துல நல்லாவே நீங்க கவனிக்கலாம். நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்ப நெடுவினாவில உங்களுக்கு முதல் கொஸ்டினை நடத்த போறேன். 3 தான் இருக்கு. அதுல முதல் கொஸ்டின் தான் நடத்த போறேன். நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக. அதாவது நாட்டோட வளமோ சொல்லோட வளமோ ஒண்ணு கூட தொடர்புடையதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிரியர் இருக்காரு இல்லையா, பாவாணர், அவருடைய வழி நின்று நம்ம என்ன பண்ணுமா ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். சரிங்களா? இப்ப நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போன்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு கொடுக்கறது இல்லாம முன்னுரை முடிவுரை வச்சு எழுதணும். மெயினா என்ன நினைச்சிட்டீங்கன்னா முன்னுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும். நல்லா எந்த நெடுவினாவா இருந்தாலும் சரி முன்னுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும். அதுக்கப்புறம் சப்டைட்டில், அதாவது துணை தலைப்புகள் போட்டு அழகா நமக்கு சின்ன சின்னதா தலைப்புகளையும் நம்ம மென்ஷன் பண்ணணும் ஸ்டார்டிங்லயே. அப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா படிச்சிருக்கோம், நமக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தி நமக்கு முழு மதிப்பெண் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நேரத்துக்கு ஏற்றார் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நெடுவினா எக்ஸாம்ல 1க்கு 2 கேட்கறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங்கை கீப் அப் பண்ணி அதுக்குள்ள பாயிண்ட்ஸை சுருக்கமா நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாதான் என்ன பண்ண முடியும், சுருக்கி எழுத முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு நடத்துறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே நீங்களாவே உங்களோட சொந்த நடையில எழுதினாலே என்ன பண்ணுவாங்க, மார்க் போடுவாங்க. ஒவ்வொரு கைடுல ஒவ்வொரு மாதிரி இருக்கு, இதெல்லாம் போட்டா 10th ஸ்டாண்டர்ட்ல மார்க் வருமா, முழு மதிப்பெண் போடுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. யாராருக்கு என்னென்ன கைடுல தெளிவா உங்களுக்கு புரியுதோ அதுல உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க படிச்சு அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு நீங்க எழுதினாலே உங்களுக்கான முழு மதிப்பெண் கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாம். அதாவது நாட்டு வளமும் சொல்வரும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குகன்னு பார்த்துட்டோம். நம்ம சொன்ன மாதிரி முன்னுரையில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியானது உலகினோட மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் திகழ்கிறது. இந்த தமிழ் மொழி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு மூத்த மொழி இருக்குன்னா அது தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குதான். அது எப்படி உயர்ந்த தனி சிறப்பு பெற்று செம்மொழியாகவும், அதாவது செம்மை மிக்க, செம்மொழின்னா செம்மை பிளஸ் மொழி, செம்மையான மொழியாகவும் திகழ்கிறது. மேலும் அது காலத்திற்கு ஏற்ப தன்னை வளர்த்து கொண்டே இருப்பதால் சொல்வளம் நிறைந்த நிலைத்த மொழியாக விளங்கி வருகிறது. அதாவது தமிழ் மொழி எப்படி இருக்கான், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு இல்லாம எல்லா காலத்துக்கும் ஏத்த மாதிரி தன்னை வளர்த்து கொண்டே இருப்பதால, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துல மக்கள் ஒவ்வொரு பேச்சு வழக்குகளை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ஏற்றார் மாதிரி ஒரு சொல்வளம் நிறைந்த மொழியாகவும் நிலைத்த மொழியாகவும் விளங்கி வருகிறது இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரையில பாவாணர் ரொம்ப அழகா இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க ரொம்ப நல்லா படிச்சுக்குங்க. நான் சொன்ன கருத்தை உள்வாங்கிக்கிட்டு நீங்களாவே சொந்த நடையில கூட எழுதலாம். அதுக்கப்புறம் சப்டைட்டில், அதாவது துணை டைட்டில் நம்ம போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த முதல்ல நம்ம என்ன போட போறோம்னு கேட்டீங்கன்னா நாட்டு வளமும் சொல் வளமும். இதை நீங்க படிக்கலாம் வேணாம், முன்னரே ஆட்டோமேட்டிக்கா போட்டாகணும். என்ன இருக்கு அந்த கொஸ்டின்லயே இருக்கு, நாட்டு வளமும் சொல் வளமும். அதை என்ன பண்றோம், ஒரு துணை டைட்டிலா முதலாவதா நம்ம கொண்டுட்டு வரோம், நாட்டு வளமும் சொல் வளமும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை என்ன சொல்லப்படுறோம்னா ஒரு நாட்டோட வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்கிறார் பாவணர். அதேதான் அந்த கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதேதான். அது ஒரு நாட்டோட வளம் எப்படி இருக்கு, நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம்னு கேட்டீங்கன்னா அங்க மக்கள் பயன்படுத்துறாங்க இல்லையா சொற்கள், என்னென்ன சொற்கள்லாம் சொல்லி அந்த பயன்பாட்டுக்கு வருதோ அந்த சொற்களுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னு ஆசிரியர் பாவணர் சொல்கிறாராம். நாட்டு வளம் சொல் வளத்தை உருவாக்குகிறது. ஒரு நாட்டு வளம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சொல்லோட வளத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறதாம். அதே மாதிரி
சொல்வனம் எப்படி இருக்கான், நாட்டு வளத்தையே உணர்த்துகிறதா. அந்த நாட்டு சொல்ற பேச்சு வழக்க பார்த்தாலே தெரியும் அந்த நாடெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரியற மாதிரி ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவே இவை அமைந்து உள்ளன அப்படிங்கிற இந்த கருத்துக்களை உள்வாங்கி உள்ளது. அடுத்த ஒரு தலைப்பா நம்ம என்ன போடலாம் துணை தலைப்பான்னு கேட்டீங்கன்னா, இலையின் பெயர்கள். இப்ப ஒரு இலைன்னு வந்துட்டா அது ஒரு இலைன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிட மாட்டோம். அது என்ன இலை, அது எதனால, அது எந்த இடத்துல இருக்குது, எதுக்காக அது சொல்லப்படுது, இதுக்கு மட்டும்தான் இந்த பேர் இருக்குதா, வேற வேற என்னென்னத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான டெஃபினேஷனை கொடுக்கக்கூடியதா இருக்குதான் இந்த தமிழ் மொழி. அதுக்குதான் ஒரு உதாரணத்துக்கு தான் இப்ப என்ன நம்ம சொல்ல போறோம், ஒரு இலையை எடுத்துக்கிறோம், அதுக்குன்னு ஒரு பெயர்களை நம்ம எப்படிலாம் சொல்றோம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டா நம்ம பார்க்கலாம். இலைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை சொல்லலாம். ஒரு இலைன்னு சொல்லிட்டு ஒன்னோட முடிச்சிட மாட்டோம், அதுக்கு நிறைய பல பல பெயர்களும் நம்ம சொல்றோம். அந்த இலையின் வன்மை ரொம்ப ஹார்டா இருந்துச்சாலும் சரி, மென்மை ரொம்ப சாஃப்டா இருந்தாலும் சரி, அந்த தன்மைக்கு ஏத்த அதை பல பெயர்களா பிரிக்கிறோமா. எப்படி சொல்லுவோம், தாளுன்னு சொல்லுவோமா, ஓலைன்னு சொல்லுவோமா, தோகைன்னு சொல்லுவோம், இலைன்னு சொல்லுவோம் என தமிழில் பல வகை பெயர்களை அமைந்திருக்கின்றன. இது நல்லா நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு சொல்றேன். நம்ம இந்த இலைன்னு வெறும் மொட்டையை நம்ம என்ன பண்ண மாட்டோம், இலைன்னு சொல்லிட மாட்டோம். அது என்னன்னு சொல்லுவோம், அது தாளு, ஓலை, தோகை, இலை அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு நம்ம சொல்லுவோம், வன்மை மென்மை ஆகிய தன்மைக்கு ஏத்த மாதிரி அதை என்ன பண்றோம், நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு. சரிங்களா, அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இலைன்னு மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம், அந்த வன்மை மென்மை அதாவது ஹார்டு சாஃப்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு என்ன பேர்லாம் சொல்லுவோம், தாளுன்னு சொல்லுவோமா, ஓலைன்னு சொல்லுவோமா, தோகைன்னு சொல்லுவோமா, இலைன்னு சொல்லுவோமா, இப்படி பல வகை பெயர்களை நம்ம அமைச்சிருக்கோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கில மொழி இருக்கு இல்லையா, உன்னோட ஒப்பிட்டு காட்டுறோம். இப்ப தமிழ் மொழியில இப்படி எல்லாம் இவ்வளவு சிறப்பு இருக்கு. ஆனா ஆங்கில மொழியில எப்படி இருக்குன்னா, இலையை குறிக்க லீஃப் என்னும் ஒரு சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, ஆங்கிலத்துல ஒரே ஒரு வார்த்தை LEAF லீஃப், இதே பன்மையா இருந்தா லீவ்ஸ் LEAVS அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களாம். இது அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அப்ப இதை காட்டிலும் எவ்வளவு உயர்ந்து அழகா சிறப்பு மிக்க ஒரு மொழியாக எது திகழ்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ் மொழியானது திகழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை இதுல கொண்டிருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தானியங்களின் பெயர்கள். அடுத்த சப்டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா தானியங்களின் பெயர்கள். இப்ப தானியம்னா உங்களுக்கு தெரியும், கம்பு, கேழ்வரகு, நெல்லு, இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம், சோளம், இது எல்லாமே தானியங்கள் தான். சரிங்களா, கோதுமை எல்லாமும் தானியத்துல உள்ள சில வகைகள் தான். அது எப்படி இருக்கு, நம்ம சாதாரண தானியம் சொல்லிட்டு போறோமா, அதை எப்படிலாம் நம்ம அழைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். விளை பொருள்களின் மிகுதியாலும் சொல்வளம் பெருகுகிறது. விலைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, விளையக்கூடிய பொருள்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு விளைச்சல்களை கொடுக்கும். அந்த மாதிரி விளைகின்ற பொருள்களுக்கு ஏத்த மாதிரி அதோட வரத்து அதிகரிச்சதுனாலும் என்னவாகிறது, அங்க சொல்வளம் பெருகுகிறது. ஆக இங்க கம்பு நல்லா வளர்கிறது, இங்க சோளம் நல்லா வளர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா, அதோட சொல் வளம் மெருகூட்டப்பட்டு எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக இருக்குதான். ஓ, இத்தகைய பொருள்கள்லாம் இங்க இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிறதுனாலதான் என்னன்னு சொல்றோம், விளை பொருள்களின் மிகுதியாலும் சொல் வளம் பெறுகிறது. அங்க விளையக்கூடிய பொருள்களால என்ன ஆயிடுச்சு, அந்த சொல்லோட வளமானது அங்க காணப்படுகிறது. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல வகை தானியங்கள் விளைகின்றன. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தானியமா இருக்குன்னு கேட்டா பல வகையான தானியங்கள் இருக்கு. அதுல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கு ஏராளமான நெல் வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. அதுல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம காட்டுறோம், எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நெல். அதை வச்சு அதோட வகைகள்லாம் எப்படி நம்ம சொல்றோம் அப்படிங்கறத நம்ம பின் வரக்கூடிய இதுல பார்க்க போறோம். என்னென்ன, செந்நெல், நெல்லுன்னு மட்டும் சொல்லிட்டு போறது இல்ல, ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த விவசாய நிலத்துல ஒரு விளைச்சல் நெல்லு இருக்குது, அது என்ன நெல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வெண்ணெல்லுங்க, கார நெல்லுங்க, சம்பாங்க, மட்டன் சொல்லிட்டு அதோட ரகத்தை, அது என்ன மாதிரியான இது, என்ன தன்மையில உள்ளது, அது என்ன மாதிரியான அரிசியோட இது வளம் எப்படி இருக்கும், இது என்ன மாதிரி சத்துக்களை உடையது அப்படிங்கிறதுக்காகவே இது என்ன நெல், இது எங்க இருந்து வருது, இதுக்கு இப்படி போட்டா விளைச்சல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மக்கள் எல்லாம் உரையாடுறாங்க இல்லையா, அதுக்காகத்தான் இப்ப நான் நெல்லை உதாரணத்துக்காக எடுத்துக்கிறோம். அந்த நெல்லுக்கு என்னென்னலாம் பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செந்நெல், வெண்ணெல், காரநெல், சம்பா, மட்டை என பல வகைகள் விளைகின்றன. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நெல் வகைகள் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகையில நெல்லுகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவற்றுள் சம்பா நெல் இருக்கு பாத்தீங்களா, அதோட வகையில ஒரு சில பெயர்களை பத்தி நம்ம தெரிந்து கொள்வோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்பான்னு சொல்லும் போது
ஆவிரம்பு சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரகச்சம்பா போன்ற பல வகை பெயர்கள் சொல் வளத்தை உணர்த்த உதவுகின்றன. சாதாரணமா நெல் இருக்குன்னு சொல்லிட்டு போக மாட்டோம். அது இந்த மாதிரியான நெல் ரகத்தை சேர்ந்தது, இது ஆவரம்பு சம்பாங்க, இது ஆனைக்கொம்பன் சம்பா, இது குண்டு சம்பாங்க, இது குதிரைவாலி சம்பா, இது சிறுமணி சம்பா, இது ஜீரக சம்பான்னு சொல்லிட்டு அதோட பெருமையை உணர்த்தும் வகையாகவும் அந்த ரகத்தையும் விளைச்சலையும் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி மக்களிடையே உணர்த்தும் போது அதோட சொல்வளமானது இன்னும் நல்ல செழுமை மிக்கதாக இருக்குதான். மேலும் வரகு வரகு இது வந்து ஒரு நெல் வகையில ஒண்ணுதான். வரகு அரிசிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி காடைக்கண்ணி அது ஒரு அரிசி வகையில ஒண்ணுதான். குதிரைவாலி அரிசி அது ரொம்ப உடம்புக்கு நல்லது, சுகர்லாம் வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. வரகரிசி தின்னுங்க, சுகரோட லெவல் குறையும், ப்ரெஷர் ஏற்படாது உங்களுக்கு உடம்புல, இது மாதிரி சொல்லிட்டு மருத்துவ குணமுடைய அரிசிகளையும் நம்ம சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை சிறப்புகள் இருக்கக்கூடிய அரிசி ரகங்களும் இருக்கிறாங்க. அதாவது நெல் வகைகளும் நம்ம இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு வரோம். அதுல வரகரிசி, காடைக்கண்ணி அரிசி, குதிரைவாலி அரிசி எல்லாம் போன்றவை தானியங்களும் ரொம்ப சிறப்பு பெற்று தமிழ்நாட்டுல தவிர வேற எங்கேயுமே கிடைக்காதான் அந்த அரிசிலாம். இந்த வரகரிசி, காடைக்கண்ணி, குதிரைவாலி எல்லாம் எங்க கிடைக்காதான்? தமிழ்நாட்டை தவிர வேற எங்குமே விளைவது இல்லையா. இவ்விளைச்சலால தமிழ் அது சார்ந்த சொல்வளம் பெருகி இருக்கிறது. இது மாதிரி விளையிறதுனால என்ன ஆயிடுதுன்னா பேச்சு உரையாடலாம் என்ன ஆயிடுது, நிறைய பெருகி காணப்படுகிறது. அடுத்த சப்டைட்டில் பாத்தீங்கன்னா பயிர்களின் பெயர்கள். இப்போ பயிர்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நிறைய பகுதி பயிருன்னு சொல்லிட்டு நம்ம போயிட மாட்டோம். இது இந்த பயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டோம். உளுத்தம் பயிறு, பைத்தம்பருப்பு, தோரம்பருப்பு இதெல்லாம் பயிர் வகையில சேர்ந்ததுதான். சாதாரணமா அது சொல்ல மாட்டோம். அதுக்கு என்னன்னு சொல்லுவோம் கேட்டீங்கன்னா, பயிர்களை அடிப்பகுதி இப்படி இருக்குது, அதோட கிளைப்பகுதி இப்படி இருக்கு, அது இலை விட்டுருக்குது, அது காயா மாறுது, கனியா இருக்கு, தோல் உள்ளதா இருக்குது, மணிப்பெயர்னு சொல்லலாம், இதுக்கு மணின்னு பெயரிடலாம், இதை வந்து இளம்பெயர்னு சொல்லலாம் இந்த வகையா இருக்கிறத. இப்படி ஏராளமான தமிழ் சொற்களை நம்ம என்ன பண்றோம், பயிரான வகைகள்ல கூட நம்ம என்ன பண்ணிட்டு பயன்படுத்திக்கிட்டு வரதை பார்க்கிறோம். அவற்றை வகைப்படுத்துவதன் மூலம் தமிழ் சொல்வளம் பாவனரால் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இப்படி இந்த சப்டைட்டுகள்லாம் நம்ம போட்டு எழுதும் போது ரொம்ப அதான் நான் சொல்றேன் இல்லையா, இந்த அர்த்தங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரொம்ப தெளிவாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ண முடியும். முன்னுரையும் சொல்லிட்டோம், சப்டைட்டுகளும் சொல்லிட்டோம், கடைசியா முடிவரை எப்படி முடிக்கிறோம்னா, இவ்வாறு சொல்வளம் நிறைந்த மொழியானது, எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது பயன்படுத்தப்படும் நாட்டின் வளத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துவதுடன் பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்யும் மக்களின் மதிநுட்பத்தை உணர்த்துகிறது. இது சொல்வளத்தை மட்டும் சொல்லிட்டு போல, மக்கள் எப்படிலாம் நாகரிகத்தோட வாழ்றாங்க, எப்படிலாம் சொல்ல கையாளுறாங்க அப்படின்ட்டு ஒரு 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 விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டா அதை எப்படிலாம் சொல்லலாம், எதற்காக சொல்லலாம்னு அவங்களோட அறிவை கொண்டு செயல்படுத்தி பாகுபாடா நுண் பாகுபாடா அதை பிரிச்சு மக்களிடையே உரையாடலாம் நிகழ்த்துவதனால இது என்னவாகிறது, சொல் வளமும் நாட்டோட வளமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது என்கின்றார் பாவாணர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவுரையை முடிச்சிடலாம். இந்த கொஸ்டினை நல்லா 1க்கு 2 வாட்டி நான் நடத்தினதை கவனிச்சிங்கனாலே போதும், நீங்களாவே உங்களுக்கு உரிய நடையில எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்தது என்ன 2வது கொஸ்டினா என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. அதாவது நயம் பாராட்டுக அப்படின்னு சொல்லுவாங்க. நயங்களைனாலும் நயம்ன்றாலும் ஒன்றுதான். அதாவது ஒரு கவிதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நயம் பாராட்டுகன்னு கேட்டீங்கன்னா அதுல என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு முன்னுரை போடணும், முடிவுரை போடணும். ஏன்னா இது என்ன ஆயிடுச்சு, நெடுவினாங்கிறதுனால அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? முன்னுரை முடிவுரை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சப்டைட்டில் துணையா என்ன போடுறோம்னு கேட்டீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் நயம் பாராட்டுகள் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஒரு மைய கருத்து, இது என்ன பத்தி பேசுது அப்படிங்கிறத இருக்கணும். அப்புறம் இந்த பாட்டுல என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, திரண்ட கருத்தா பெரிய கருத்தா என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பாடலை படிச்சு பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தொடை நயங்கும் போது இதுல என்னென்ன தொடை இருக்கு, மோனை தொடை இருக்குதா, எதுகை தொடை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். சொல் நயம் பட்டு காணப்படுதா, சொல்லோட நயம், அதாவது சொல்ல எப்படிலாம் வடிவமைச்சு பார்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சுவை, அதாவது சுவை நயம் இதுல எப்படி இருக்குது, சொல் நயம் மட்டும் இல்லாம சுவை நயம், என்ன சுவை வந்து இதுல பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அணி நயம், இதுல ஒரு எல்லாத்தையும் சேர்த்து இதுல ஏதோ ஒரு அணி வந்து இடம்பெற்று இருக்கும், அப்படியேப்பட்ட அணி என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கடைசியா என்ன பண்ணலாம், ஒரு முடிவுரையை கொடுத்துட்டோம்னா வச்சீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து நமக்கு முடிஞ்சிடும். இப்ப நான் நடத்துறேன் பாருங்க. காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக அப்படிங்கும் போது கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாடலை தான் கொடுத்திருக்காங்க.
கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம். இவை சரியென்றால் இயம்புவது என் தொழில். இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் எழுதிய பாடலை கொடுத்து இதுல நயம் பாராட்டுங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னதை இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் முன்னுரையை பொறுத்த வரைக்கும் கவிஞர் கண்ணதாசனை பத்தி நம்ம சொல்லணும். அவர் எப்படியாப்பட்டவர், என்ன வேலையெல்லாம் பார்த்தாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் அந்த முன்னுரையை நம்ம பினிஷ் பண்ண முடியும். இப்ப கவிஞர் கண்ணதாசன் தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர். அதாவது தமிழக அரசவை இருக்கு இல்லைங்களா, அதுல அப்படி ஒரு கவிஞரா திகழ்ந்தாராம். தமிழக அரசவைனா நீங்க என்னன்னு கேட்கலாம், தமிழ் மன்றம்னு சொல்லலாம். அங்க கவிஞர் எழுதுறவங்கள அவங்கெல்லாம் கௌரவிச்சு அவங்களுக்கு ஒரு பதவி எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி எல்லாருக்கும் ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல யார் இருந்திருக்காரு? கவிஞர் கண்ணதாசன் இருந்திருக்காரு. அதுல எப்படி இருந்திருக்காருன்னா, ஒரு அரசவை கவிஞராக சிறந்து செயல்பட்டவரா இருந்திருக்காரு. ஏராளமான திரைப்பட பாடல்களை எழுதி புகழ் பெற்றவர். இவர் வெறும் கவிதை மட்டும்தான் ஏற்றிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நிறைய திரைப்பட பாடல்கள்லாம் நிறைய எழுதி புகழும் பெற்றிருக்காரு. இன்றளவும் சரி, நிறைய தத்துவ பாடல்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் நம்ம அடிச்சுக்கவும் முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய பாடல்கள், கருத்துமிக்கு பாடல்கள், சிந்திக்க வைக்கக்கூடிய பாடல்கள், சுதந்திரத்துக்காக உள்ள பாடல், இப்படி நிறைய பாடல்களை மக்களை சிந்திக்க விதமாகவும் நல்ல கருத்து தன்மை ஆழ ஊற்றமையாகவும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திரைப்பட பாடல்களை நிறைய எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்கிறாரு. இவர் எப்படி இருக்காரு? ஒரு சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கொடுத்திருக்காங்க. அவரது பாடல்கள் சந்த நயமும், பாடல்கள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா சந்த நயமாகவும் பொருள் நயமும் கொண்டு, இதெல்லாம் ஒரு நல்ல நுணுக்கமா நீங்க படிச்சுக்கணும். ஒரு பாட்டு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா ஒரு கவித்தன்மை உள்ளதுன்னு எழுதுறதை விட ஒரு பாயிண்ட், ஒரு கருத்து மிக்க பாயிண்டா நம்ம போடணும். சந்த நயமும் பொருள் நயம், ஏன்னா நயம் பாராட்டுக தானே பாக்குறோம். அப்ப இதை நம்ம மென்ஷன் பண்ணணும். சந்த நயமும் பொருள் நயமும் கொண்டு எளிய மக்களும் சுவைத்து இன்புறும் வகையில் இருக்குமா. எளிய மக்கள்ல யாரு? படித்தவங்க மட்டும்தான் அதை பார்த்தா புரியுமான்னு கேட்டா கிடையாது. பாமரர்களும் புரிஞ்சுக்கொள்ள, படிக்காத பாமரர்கள் இருக்காங்க இல்லையா, கல்வி அறிவே இல்லாதவங்களும், அவங்களும் இவர் பாடல்களை கேட்டாலே ஆகா எவ்வளவு இன்புற வகையில இருக்குது, எவ்வளவு சந்தோஷத்தை அளிக்குது அப்படின்னு சொல்ற வகையில இருக்குமா. அதான் எளிய மக்களும் சுவைத்து இன்புறும் வகையில் இருக்கும் இவரது பாடல்கள் அப்படின்னு சொல்றோம். இதுதான் முன்னுரை. அதுக்கப்புறம் மைய கருத்து. என்ன கருத்தை இந்த பாடல்கள் சொல்லியிருக்கு, மேற்கொண்ட பாடல் என்ன மாதிரியான கருத்தை உள்ளடக்கி உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவிஞன் என்பவன் கருப்பொருளை உருவாக்கும் கணிதம் என்பது இப்பாடலின் மைய கருத்து. அதாவது மைய கருத்தாக கவிஞன் தன்னையே ஒரு கருப்பொருளாக வைத்து எழுதப்பட்டதுதான். ஒரு பாடல் இருந்தா அதுல என்ன இருக்கணும்? கவிஞனோட ஆளுமை திறன் தான் இருக்கணும். கவிஞன் இல்லையே அந்த படைப்பே இல்லை, அந்த கவிதையே இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன சொல்றாரு? தன்னை புகழ்ந்தும் அதனுள்ள தான் இல்லை என்றால் கவிதையே இல்லை என்பதற்காகத்தான் கருப்பொருளாக கவிஞனே இந்த பாடலில் கொடுக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது. அதனாலதான் கவிஞன் என்பவன் கருப்பொருளை உருவாக்கும், அந்த பாடலையே உருவாக்கக்கூடிய ஒரு காலத்தை கணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது மைய கருத்தாக இப்பாடலில் விளங்குகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரண்ட கருத்து, பாடலின் திரண்ட கருத்து. கவிஞனாகிய நான் ஒரு காலத்தை கணிக்கும் மனிதனாவேன். அதாவது கவிஞனாகிய கண்ணதாசனாகிய நான் எப்படி இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள்ல ஒருவனாக இருக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 காலத்தையும், அதாவது நடந்து முடிந்த நிகழ்வுகளையும் இறந்த காலத்தையும் சொல்லக்கூடியவனா இருக்கேன். நிகழ்காலத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கோம் அந்த செயல்பாடுகளையும் நான் கவிதை வடிவமைப்புல சொல்லுவேன். எதிர்காலத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் என்னால கணிச்சு சொல்ல முடியும். என்னால இவ்வாறு 3 காலத்துக்குரிய செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள்ல நான் ஒருவனாக தேர்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. உள்ளத்தில் தோன்றும் உண்மை பொருளை எல்லோருக்கும் தெரியும்படி வெளிப்படுத்துவேன். அதாவது தான் உள்ளத்துல தோன்ற எந்த ஒரு உண்மையான விஷயமா இருந்தாலும் அது என்ன பண்ணுவாராம்? எல்லாருக்கும் தெரியும்படி வெளிப்படுத்திடுவாராம். எந்த பயமும் இல்லாம, எந்த அச்சமும் இல்லாம என்ன பண்ணுவாராம்? அந்த கவிதையின் வாயிலாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிடுவாராம். இந்த பூமியில் நான் எல்லோராலும் போற்றப்படும் தெய்வமாவேன். இந்த பூமியில, இந்த உலகத்துல, இந்த பூமியில வச்சுக்கூடிய மக்கள்லாம் அவரை போற்றக்கூடிய அளவுக்கு அவருடைய கவிதை அமைப்பு இருக்குமா. எல்லாரும் ஆக இந்த அளவுக்கு எழுதியிருக்காருன்னு சொல்லி போற்றி புகழக்கூடிய அளவிற்கு நான் இருப்பேன். அதாவது தெய்வத்தை மட்டும்தான் புகழ்வாங்கன்னா இல்லை, என்னையும் புகழ்வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த பூமியில் நான் எல்லோராலும் போற்றப்படும் தெய்வமாவேன். பொன்னை விட விலை மிகுந்த செல்வம் என்னுடையது. எல்லாரும் பொண்ணதான் இன்னைக்கு விலை மதிப்புடையது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, செல்வம் தான் விலை மதிப்புடையது அப்படிங்கிறாங்கன்னா, அதெல்லாம் விட விலை மதிப்பு அதிகமாக உடையவன்.
அதை விட எனக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? பொண்ணுன்னா இந்த இடத்துல தங்கம், நம்ம தங்கம் சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் இந்த இடத்துல பொண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மாதிரி செல்வத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குதோ அதை விட தான் வந்து மதிப்புக்குரியவன் அப்படின்னு சொல்றாரு. இவையெல்லாம் சரி என்று சொன்னால் அதை கூறுவது என் பணி. அதாவது ஒரு விஷயம் நல்லது, அது மக்களுக்கு நல்ல விதத்துல பயனடையும், இந்த விஷயத்த சொன்னா இதனால இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்து சொல்லுவதுதான் அவருடைய வேலையாம். பணினா என்ன? வேலை. அவருடைய வேலையாவே இதை வச்சிருக்காராம். இவை தவறு என்று சொன்னால் எதிர்ப்பது என் பணி. அதாவது ஒரு விஷயம் தப்பா இருந்துச்சுன்னா யாரை எதிர்த்தாலும் சரி எந்த அச்சமும் இல்லாம என்ன பண்ணுவாரு, அதை எதிர்த்து நின்று குரல் கொடுப்பாராம் கவிதையின் மூலமாக. அதனால எந்த நிகழ்வுகள் வந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்படாம குரல் கொடுப்பதுல கவிதையின் வாயிலாக நான் சிறந்து விளங்குகின்றேன், அதான் என்னுடைய வேலையாகவும் வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு கவிஞர். ஆக்கல், அழித்தல், அழித்தல் ஆகிய 3 பணிகளையும் இறைவனும் நானும் மட்டும் அறிந்தவையாகும். அதாவது கடவுளோட தன்மை என்னன்னு நமக்கே தெரியும். ஒரு விஷயத்த ஆக்குறதா இருக்கட்டும், உருவாக்குறதா இருக்கட்டும், அழிக்கிறதா இருக்கட்டும், அதாவது நமக்கு ஏதாச்சும் தேவைன்னா அதை கொடுக்கறது கடவுள் தானே. அது மாதிரி அழிக்கிறதா இருக்கட்டும், அழித்தல்னா முற்றிலுமாக உலகத்தை அழிக்கிறது, மனிதர்கள் அழிப்பது, உயிரினங்கள் அழிப்பது, இப்படி அந்த அந்த இது யாருக்குரியது? கடவுளுக்குரிய தன்மை. இப்படி 3 தன்மைகளுடைய இறைவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இதையே என்னுடைய கவிதை அமைப்பால நானும் செய்வேன். ஒரு கவிதையை படைப்பேன், அதாவது உருவாக்குவேன், ஆக்குவேன், அழிப்பேன். அதுல நல்ல நல்ல விஷயங்கள் நீங்க எது பண்ணுங்க, இது நன்மை தரும்னு சொல்லிட்டு அதை நான் அழிப்பேன். அழித்தல்னா கெட்ட விஷயங்களை நான் முழுவதுமா அழிச்சிடுவேன். இப்படி 3 தன்மைகளையும் நான் என் கவிதை வாயிலாக மக்களுக்கு எடுத்து செல்கின்றேன். அதனை நீங்களும் அறிவீர்களாக. அதனால நம்ம என்ன பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து பாடலோட திரண்ட கருத்தாக கவிஞர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கவிஞரின் வாயிலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுல நயம் பாராட்டுக அப்படிங்கிறதுனால இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. அடுத்தது தொடை நயம். தொடை நயத்தை பொறுத்த வரைக்கும் 2 தான், எதுகை மோனை 2 தொடை தான் இருக்குது. அந்த தொடை இல்லைன்னா அவர் கவிதையோட சீரா இருக்கட்டும், அடியா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒற்றுமையா இருக்கும்போதுதான் என்ன ஆகும்னு கேட்டா அந்த கவிதை தொகுப்பு அழகா இருக்குமா. அப்ப அது இல்லைன்னா அந்த கவிதை தொகுப்பு வந்து செறிவு இல்லாம, அழகு இல்லாம, மக்களுக்கு சென்றடையாம போயிடும். அதனாலதான் உதாரணத்துக்கு சொல்றாரு, தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். அதாவது தொடை இல்லைன்னா அந்த கவிதையே வேஸ்ட் அப்படிங்கிறாரு. என்பதை போல் இப்பாடல்ல என்ன இருக்கணும், எதுகை மோனி நயங்கள் திறம்பட அமைந்திருக்கான். இந்த பெயர்க்குரிய பாடல்களை பார்த்தோம் இல்லைங்களா, இதுல கொடுத்துருக்காங்களே 8 லைன், அதுல எதுகையும் மோனையும் ரொம்ப திறம்பட அமைச்சிருக்காராம் கவிஞர். இப்போ உதாரணத்துக்கு பார்க்கும்போது அடிதோறும் மோனைத்தொடைய பார்ப்போம். மோனைத்தொடைனா என்னன்னா அடிதோறும் அல்லது சீர்தோறும், அடியா இருக்கட்டும் சீரா இருக்கட்டும், அதுல முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைத்தொடை. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கணுமா. இப்போ 2 வாக்கியமா இருக்கட்டும், இப்ப கவிஞன் காலன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இதுல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கணுமா. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது? மோனை. முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தாலே அது என்னது? மோனைத்தொடை அப்படிங்கிறோம். அது என்ன? சீர்மோனை, அடிமோனை அப்படின்னா என்ன விளக்கம்னு கேட்டீங்கன்னா, சீர், இப்ப அந்த பாடலை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லணும். சீர்னா ஒரே லைன் ஃபுல்லா, இந்த லைனை ஃபுல்லா என்னன்னு சொல்லுவோம்? சீர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லைன் என்னன்னு சொல்லுவோம்? அடின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லைன் முழுக்க இது என்னன்னு சொல்லுவோம்? சீரு, அதாவது சீர்மோனை. சீருனா ஒரே லைனா இருக்கணும், கீழே வரக்கூடாது. அப்படி இருந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணுமா? ஒரே மாதிரியே இருக்கணுமா. இப்ப உதாரணத்துக்கு க இருக்கு இல்லைங்களா, இங்க இல்ல, அடுத்த லைன்ல அது அதே இதுல யானோர்னு இருக்கு, அது கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை பாருங்க, கான்னு இருக்கு. ஏன் க தானே இருக்கணும், கான்னு இருக்கு அப்படின்னா இது க வரிசை, ககர வரிசையில இருக்குது. எப்படின்னா கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கவ் அப்படிங்கிற எந்த எழுத்தா இருந்தாலும் என்ன ஆயிடுது? கங்கிற வரிசையில அடங்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதே மாதிரி பூன்னு வச்சுங்களேன், புவியில் நானோர் புகழடி தெய்வம், இதையும் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும். இதுலயும் வச்சீங்கன்னா இது ஒரு சீர் தான், ஒரே லைனா இருக்கிறதுனால இது என்னது? சீர்மோனை தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் புவியில்ங்கிற பூங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கிறோம். இதுல இல்ல, இங்க பூன்னு இருக்குது, புகழுடை அப்படின்னு இங்க எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பொன்னிலும் இதுலயும் எடுத்துக்கலாம். பொன்னிலும் விலைமிகு பொருளன் செல்வம், ஃபுல்லாவே இந்த லெட்டர்ல வந்து சீர்மோனை நம்ம சொல்றோம். இங்கேயும் போனது. இந்த ஒரே சீர், அதாவது ஒரே சீரா இருக்கக்கூடியதுல முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, இங்கேயும் போ இருக்கு, இங்க போ இருக்கு, இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் என்னன்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா சீர்மோனை அப்படின்னு சொல்றோம். இது பாருங்க, இப்ப உதாரணம் உங்களுக்கு அதுதான் கொடுக்கப்பட்டிருக்குது, தெரியுதா? கவிஞன் கால கணிதம், புவி புகழுடை, பொன்னிலும் பொருளன்,
இவை இன்னும் 2 3 இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது 2 3 எழுதினாலே போதும். சரிங்களா? அடுத்து அடிமோனை சீர் பார்த்தோம். அடிமோனைன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல் லெட்டர் இல்லாம அடுத்த லெட்டர்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டரே ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப கவிஞன் கருப்படுன்னு இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கணும். புவியில், பொன்னிலும் அதே ஒரே மாதிரி. ஏன் பூ போன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பூ பூ பே பே பை போ போ பவ் அப்படிங்கிற அந்த புகர வரிசை புரியுதுங்களா, அது ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுவும் என்ன ஆயிடுது, மோனை தான். என்னது, அடிமோனையா இங்க செல்லப்பட்டிருக்குதா, இதுவும் என்னது, மோனை தான். அதுக்காக தான் சொன்னேன். இவை தவறு, இவை சரிங்கிறதுலயும் இருக்கு, ஆக்கல் அவனம்ங்கிற வாக்கியத்திலும் இருக்குது. இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஆக்கல் அவனம், இது அடிமோனைக்கு உதாரணம். ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லாம 2வது லெட்டர்னு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது என்ன ஆயிடுச்சு, அடிமோனை. சீர்மோனை, அடிமோனை. சீர்மோனைனா இந்த லெட்டர்லயே இருக்கணும் ஒரு முதல் எழுத்து, அடிமோனைனா 2வது லெட்டர். இங்க இதெல்லாம் என்னது, 2வது அடியில இருக்கணும். அடியில இருந்தா இது அடிமோனை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்குள்ள விளக்கத்தை எழுதுங்க, உங்களுக்கு தெளிவாக மார்க் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்ததா பார்க்க போறது எதுகை தொடை. மோனை தொடை பார்த்த முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, எதுகை தொடைனா வேற ஒண்ணும் இல்லைங்க, 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நல்லா மென்ஷன் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னா, 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப கருப்படு உருப்படன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்க கூடாது, என்ன எழுத்தை பார்க்கணும், 2வது எழுத்து. அதே மாதிரி இந்த லைன்ல இதுல 2வது எழுத்து. கரு உருன்னு இந்த ரூ ரூ ஒரே மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்காம 2வது லெட்டரை பார்க்கணும். ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன, அது எதுகை தொடை. அதாவது 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி, அதாவது ஒன்றி வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், எதுகை தொடைன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம மோனை தொடர்ல பார்த்த மாதிரி தான். இது 2 வகையா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், சீர் எதுகை, அடி எதுகைன்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கலாம். அதாவது நம்ம எழுதும் போது என்ன எழுதலாம், சீர்தோறும் அல்லது அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது என்னவாகுது, எதுகை தொடை எனப்படும். இதுக்கு உதாரணத்தை பார்க்கும்போது இப்ப உங்களுக்கு புரியும். இப்ப அந்த பாடலை பாருங்க. 2ஆம் எழுத்து இதுல பாருங்க, கவனிச்சு பாருங்க, 2ஆம் எழுத்து எதுல ஒரே மாதிரி இருக்குது. இப்ப சீர்தோறும், அதாவது அடி எதுகைன்னு பார்ப்போமா, சீர் எதுகைன்னு சொல்லியிருக்கேன், அடி எதுகைன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சீர் எதுகைன்னு பார்ப்போம். சீர் எதுகையில இதை எடுத்துப்போம். கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். சீர்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரேதான் இருக்கணும், சீரா ஒரே சீரா ஒரே லைனா இருக்கணும். அதுல 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருந்தா அதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம சீர் எதுகைன்னு சொல்லுவோம். அதுல 2வது லெட்டர் பாருங்க, இந்த ரூன் இருக்கா, இதுல இந்த ரூன் இருக்கா, 3வதுல இந்த ரூன் இருக்கு. இப்ப இது என்ன ஆயிடுச்சு, சீர் எதுகை ஆயிடுச்சு. இது மாதிரிதான் பார்க்கணும். இதே அடிதோறும், அடி எதுகைனா இங்க பாருங்க, இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில். இதுல 2ஆம் எழுத்த பாருங்க, முதல் அடி, இது 2ஆம் அடி. இப்ப அடுத்த லைனுக்கு வந்துருச்சு, இது என்னன்னு சொல்லுவோம், அடி எதுகைன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரே இதுல நம்ம எடுக்கல, அது அடுத்தடுத்ததுல எடுத்துட்டோம். 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும், அதனால இது என்னன்னு சொல்றோம், அடி எதுகை அப்படின்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுங்க, ஒரே லைன்ல சீரா இருக்கக்கூடியதுல 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருந்தா அது சீர் எதுகை. அடுத்தடுத்த லைன்ல வரக்கூடிய 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருந்தா அடி எதுகை. அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுல இந்த பாடல்ல உள்ளதை நீங்க படிச்சு பார்த்துட்டு அழகா நீங்க எடுத்து எழுதிடலாம். இதை விட ரொம்ப விளக்கமா இன்னும் நல்லாவே சொல்லலாம் உங்களுக்கு. நீங்க 2 3 எக்ஸாம்பிள் போட்டாலே போதும், உங்களுக்கு அதுக்கான முழு மதிப்பெண்களை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல் நயம். சொல் நயங்கிறது அதாவது ஒரு கவிதையா இருக்கட்டும், ஒரு பாடலா இருக்கட்டும், அதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது சொல்லுதாங்க. அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அர்ச்சுனனுக்கு சொல்லு பாடலுக்கு, அர்ச்சுனனுக்கு வில்லு பாடலுக்கு சொல்லு என்பதற்கேற்ப கவிஞர் கண்ணதாசனின் இப்பாடலில் சொல் நயம் மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது. அதாவது ஏன் இங்க அர்ச்சுனனுக்கு நம்ம வில்லு அப்படின்னு ஒரு உதாரணம் தான் காட்டுறோம், நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. அதனால எதுக்கு நான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, மகாபாரத இதிகாச தொடர்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அதுல அர்ஜுனனுங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அதுல வில்லு வச்சிருந்தாலும் அர்ஜுனன் தான், அர்ஜுனன் மாதிரி வில்லு ஏம்ப யாராலையும் முடியாது அப்படிம்பாங்க. அதனால அதுக்கு அவருடைய இதை இங்க அடைக்கோலா கொடுத்துருக்காங்க நமக்கு. அதனாலதான் அர்ஜுனனாலே வில்லு இருக்கணும். அதே மாதிரி ஒரு பாடல்னால என்ன இருக்கணும், முக்கியமா சொல்லுங்கிறது அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்பதுக்கேற்ப கவிஞர் கண்ணதாசன் இப்பாடல் சொல் நயம் மிகச்சிறப்பாக காணப்படுகிறது. இவருடைய பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, யானோர் காலக்கணிதம் நானோர் புகழடை தெய்வம் என்ற அடிகளில் சொல் நயம் மிளிர்வதை காணலாம். அதாவது பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, தன்னை காலத்தை கணிக்கக்கூடியவராகவும் கடவுளுக்கு இணையா புகழுக்கு உரியவனா நான் திகழ்வேன் அப்படின்னு சொல்றதுனால இங்க என்ன செயல்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சொல் நயம் மிளிர்வதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகா மிளிருது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவை நயம். இதுல என்ன சுவை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதாவது ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னிலும் விலைமிகு பொருளின் செல்வம் என்னும் அடிகளில் பெருமித சுவை மிகுந்துள்ளதை காணலாம். அதாவது இந்த பூமியில பாத்தீங்கன்னா நான் எப்படி இருக்கேன், புகழ்வதற்குரிய தெய்வத்திற்கு இணையா இருக்கிறேன். பொன்னை விட விலைமிகு பொருள் செல்வம்லாம் எவ்வளவு இருந்தாலும் அதை விட நான் மேம்பட்டு காணப்படுவேன் அப்படின்னு சொல்றதுல தன்னை பெருமிதப்படுத்தி சொல்றாரு இல்லையா. அதனால இந்த இடத்துல என்ன சுவை இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருமித சுவை உள்ளது. சுவை நயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும், பெருமித சுவைங்கிற ஒரு நயம் இங்க கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அணி. அணி நயம். இதுல ஏதோ ஒரு அணி வந்திருக்கு இந்த பாடல்ல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் நம்ம கொடுக்கணும். கவிஞர் கண்ணதாசன் தன்னையே யானோர் காலக்கணிதம் சொன்னார் இல்லையா, நானோர் புகழடை தெய்வம் என்று ஒன்னோட ஒண்ணு உருவகப்படுத்தி சொல்றாரு. ஒப்புமைப்படுத்தி சொல்வதனால இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா உருவக அணி. ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டு சொல்றதுனால இது என்ன ஆயிடுச்சு, உருவகப்படுத்துறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா உருவக அணி இதுல பயின்று வந்துள்ளது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் முடிவுரையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்க நடுவினால என்ன இருக்கணும், முன்னுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும். முடிவுரை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோமோ அதை எழுதி இவ்வளவு சிறப்பாக இதெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது, இப்பாடலே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். உதாரணம் சொல்றேன். காலக்கணிதம் எனும் கண்ணதாசன் பாடலில் பொருள் நயம், தொடை நயம், சுவை நயம், சொல் நயம், உருவகம் போன்ற பல்வேறு நயங்கள் அழகுபட மிக எளிமையாக பாடப்பட்டுள்ளது. இப்பாடலை நாமும் படித்து பிறரும் மீண்டும் படிக்க தூண்டும் அளவுக்கு இனிமை மிகு பாடலாக இருக்கிறது என்று சொல்லி கவிஞர் கண்ணதாசன் இதுல அழகாக கவிதை அமைப்பை கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிச்சிடுங்க. சரிங்களா? இப்ப இதுவே உங்களுக்கு போதும். டைமிங் ஏத்த மாதிரி நீங்க எழுதிங்கன்னா இதுக்கான முழு மதிப்பெண்களை உங்களுக்கு போட்டுருவாங்க. நான் அடுத்ததாக உங்களுக்கு மூன்றாவதாக என்ன பார்க்க போறேன்னா நெடுவினால புயலிலே ஒரு தோணி அப்படின்ட்டு ஒரு கதையை நான் பார்க்க போறேன். இதோட இதுல நெடுவினாலசன் நான் நடத்தி முடிக்க போறேன். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும்பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன அப்படிங்கிற அந்த கொஸ்டினை தான் நான் உங்களுக்கு நடத்த போறேன். அதாவது முதல்ல நம்ம அந்த கொஸ்டினை நல்லா வாசிச்சுக்கணுங்க. புயல் காத்து அடிக்குதான், அதுல ஒரு தோணி. தோணினா என்னன்னு கேட்டீங்கன்னா கப்பல். தோணினா என்ன, ஒரு கப்பல் இருக்கு. அந்த கப்பல் எவ்வளவு அந்த புயல் காத்துல அது படுகின்ற வேதனையை தான் என்ன ஆயிருக்குன்னு கேட்டா கதையா சொல்லப்பட்டிருக்காங்க. இதோட கதையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா ப. சிங்காரம். கதையாசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா ப. சிங்காரம் அவர்கள் தான். அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, நிறைய அந்த புயல்ல கப்பல்ல ஒரு பிரயாணி பயணிச்சுட்டு போறாரு. அவரு படக்கூடிய வேதனை அப்படிங்கிற ரொம்ப வர்ணனைகளாலும் அடுக்கு தொடர்களை மொழி குறிப்புகளை வச்சு அதோட ஒலி சவுண்டுகளை வச்சு அவருடைய எழுத்தால ரொம்ப அழகுபட சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இந்த கதையோட தொகுப்பா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம முதல்ல புயலில ஒரு தோணியை பத்தி முதல்ல அந்த கதையை பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு இதோட ஆசிரியர் ப. சிங்காரம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்றான்னு கேட்டா இதுக்கு இந்த கதைக்கு ஒரு கதாநாயகனை கொடுக்குறாரு, ஒரு தலைவனுக்கு ஒரு பெயர் கொடுக்குறாரு. அந்த பெயர் கதாபாத்திரத்தோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா தலைவனோட பெயர் பாண்டியன். அந்த பாண்டியன்ங்கிற அந்த கேரக்டர் தான் என்ன பண்றது, கப்பல்ல போகுது. கப்பல்ல அவர் பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னும் சில நபர்களோட பயணம் செய்யறாரு. அதை ஓட்டக்கூடிய மாலுமி கேப்டன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இந்த கதையானது நகர்கிறது. அப்ப அவங்க அப்படி கடல்ல கடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கு நகரக்கூடிய சம்பவங்கள் தான் இங்க என்னவாக்கப்பட்டிருக்கு, கதையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாண்டியன் அங்க பாக்குறாரு இல்லையா, அந்த சூழல்ல ஒரு மழை வருது, காத்து வருது, வெள்ளம் வருது, அப்படி நகரக்கூடிய நிகழ்வுகளை ஒரு படைப்பாற்றலாக ப. சிங்காரம் அவர்கள் கதையாக இங்க நமக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த கதைக்குள்ளாரையே நம்ம போகலாம். ஓகேவா? இப்போ பாண்டியன்கிற கேரக்டர் தான் என்ன ஆகுது, அந்த கடல்ல பயணிக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம மனசுல முதல்ல வாங்கிக்கணும். சரிங்களா? முதல்ல இப்ப பார்ப்போம். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் உள்ள அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், குறிப்பு தான் நான் சொல்றேன். முன்னுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும், அதுக்கப்புறம் சப்டைட்டில் அதாவது துணை தலைப்புகளை நாமளாவே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த நடந்த சம்பவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க டைட்டில கொடுத்துக்கலாம். கதையை மட்டும் நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்கனாலே போதும். நீங்களாவே அதுக்கு ஏற்ற மாதிரி தலைப்பு கொடுக்கலாம், இதுதான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன தலைப்புகள் அதுக்கு பொருத்தமானதாக இருந்தாலே உங்களுக்கு எக்ஸாம்ல முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம கதைக்குள்ளார போலாம். முன்னுரை. முன்னுரையை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் இது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். புலம்பெயர்ந்த தமிழர்கள்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
அதாவது ஒரு இடத்துல இப்ப நம்ம தமிழர்களாகிய நாம வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு நாட்டுக்கு நம்ம போறது, ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், எதுக்கும் ஒரு காரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போய் அங்க வாழ்றோம் இல்லையா? அப்ப நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இவர் வந்து புலம்பெயர்ந்து வந்திருக்காருடா, வேற நாட்டுல இருந்து வந்தக்கூடிய ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி உள்ளவர்கள் தான் என்னன்னு சொல்லுவோம்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தமிழர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை சொல்ற ஒரு புதினம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நாவல். அந்த நாவலை தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல படைக்கப்பட்ட நாவலா இது. அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களாக ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அவர் படுகின்ற வேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லப்பட்ட முதல் புதினம் இது. புயலிலே ஒரு தோணி, அதுக்குதான் என்னன்னு பேரு, புயலிலே ஒரு தோணிங்கிற இந்த கதை. இந்த நூலின் ஆசிரியர் எப்படி இருக்காருப்பா சிங்காரம் அவர்கள் எப்படின்னா, இந்தோனேஷியாவில் இருந்தபோது அவர் வந்து இந்தோனேஷியா போறாரு. அப்ப தென்கிழக்காசிய போர் மூண்டது. தென்கிழக்காசிய போல 2ஆம் உலக போர் நடந்துச்சான். அவர் வந்து ஆசிரியர் எங்க போறாரு, இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க 2ஆம் உலக போர் வந்து நடந்துச்சான். தென்கிழக்காசிய போர் நடந்துச்சான். அந்த அச்சூழலில் மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம். அதாவது அந்த நேரத்துல மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகள்ல, அந்த சூழல்ல, அந்த பகுதிகள்ல ஒரு கற்பனை கதையா அவருக்கு அதுக்கு போர் நடக்குது. இங்க இந்த மாதிரி நிலைமைகள்ல ஒரு புதினத்தை படைக்கிறாரு. இப்போ ஒரு பிரயாணி போயிட்டு இருக்கான், அவன் என்னென்னத்தெல்லாம் பார்க்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதினமாக அவர் உருவாக்குறாரு. அப்படியாப்பட்ட ஒரு புதினத்தின் ஒரு பகுதியான கடற்கூத்து பகுதியை காண்போம். அவர் இந்த புதினத்தை எழுதுறாரு. அதை நமக்கு முழுசா கொடுக்கல, நமக்கு பாடப்பகுதியை எதை கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா கடற்கூத்து. கடற்கூத்துங்கிற ஒரு பகுதியை மட்டும் நமக்கு என்னவாக்கியிருக்காங்க, பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்ப மங்கலான இருட்டு, ஏன் இந்த தலைப்பு வந்துச்சுன்னு உங்களுக்கு நடத்தும் போது தெரியும். மங்கலான இருட்டு, மங்கலான இருட்டுனா டல்லா இருக்கு, இருட்டா ஒரு மாதிரி மங்களா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் மங்கலான இருட்டுன்னு ஒரு துணை தலைப்பு கொடுக்கணும். கொளுத்து கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது. நான் என்ன சொல்லியிருக்கேன், கப்பல்ல யார் போயிட்டு இருக்கா, பாண்டியன் போயிட்டு இருக்கான். அவன் வந்து உள்ளார இருக்கும்போது அவனுக்கு எப்படி தோணுது, வெளியில பாக்குறான், அந்த அந்த கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது வெயில் வானத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு, நல்ல வெயில் கொளுத்து கொண்டு இருக்குதா. கண்ணி மிக்கிற நேரத்துல பாக்குறான்னா மறைஞ்சு போயிடுச்சான். எப்படி போயிடுச்சு, கண்ணி மிக்கிற நேரத்துல என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சிடுச்சான். புழுங்கிட்டு ஒரு மாதிரி புழுக்கம் ஏற்படுதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, புழுக்கம், அதான் புழுங்கிட்டுங்கிறோம். அது திடீர்னு நல்ல வெயில் அடிச்சிருந்துச்சு, திடீர்னு காணாம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறானா. வானத்தை பாக்குறானா, எப்படி இருக்கான், மேக பொதிகள் பறந்து திரண்டு கும்மிருட்டாய் இறுகி நின்றன. வானத்தை பார்க்கும்போது மேகத்துல உள்ள பொதிகைகள் சின்ன சின்னதா அங்கங்க இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னவாயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரே இடத்துல கூடி நின்றுடுச்சான். எப்படி இருக்கு, கும்மி இருட்ட ஒரே இடத்துல கூடணும்னு எப்படி இருக்கும், அப்படியே இருட்டா மாறிடுச்சான். இது நம்ம என்ன சொல்லுவோம், ஆஹா பாரு எல்லாம் மேகம்லாம் ஒரே இடத்துல சேர்ந்துருச்சு, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதேதான் இங்கேயும் நடக்குது. எல்லாம் ஒன்னா ஈறி இருட்டாகும் போது கும்மி இருட்டு அப்படின்னு சொல்லுவோம். குழுமமா ஒரே சேரும் போது என்ன இருட்டுன்னு சொல்லுவோம், அதை கும்மி இருட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கும் போது ஒரு இறுக்கத்தையும் ஏற்படுத்துது. இறுகி நின்றன, எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிற்கும் போது ஒரு இறுக்கம் புழுக்கம்லாம் நமக்கு ஏற்படுது, அதெல்லாம் ஒன்றாக நிற்கின்றன. அலைகள் எண்ணெய் பூசியவை போல் முழுவென நெளிந்தன. அலைகள்லாம் என்ன, கடல் அலை, கடல்ல தானே கப்பல் போயிட்டு இருக்கு. அப்ப கடல் அலைகள்லாம் என்ன ஆகுது, அதுல ஒரு எண்ணெயை ஊத்தி எப்படி இருக்கும், பல பலன்னு நல்லா முழுன்னு அப்படி இருக்கிற மாதிரி அப்படியே நெளிதான் பாக்குறதுக்கு. ஆஹா என்ன இப்படி இருக்குது கடல் அலைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்து பிரமிச்சு போறானா. காற்றையே காணும், இன்னும் காத்து சுத்தமா இல்லையா, காத்தெல்லாம் போயிடுச்சான், ஒரே இறுக்கமான சூழல் ஏற்படுதான். காற்றையே காணும், ஒரே இறுக்கமான சூழல் ஏற்படுது. அப்ப ஒரு மங்கலான இருட்டு ஏற்படுது. அதனாலதான் இங்க தலைப்பு வந்து மங்கலான இருட்டு அப்படின்னு கொடுக்குறோம். சரி, இதெல்லாம் நடந்தா என்ன நடக்கும் அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இடி முழக்கமும் மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் எதோட அறிகுறி, மழையும் இடியும் வரத்துக்கான அறிகுறி தான் இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்த துணை தலைப்பு நம்ம என்ன போடுறோம், இடி முழக்கம் மழை அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுல என்னன்னா, கிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. இடி எப்படி இருக்குதான், கிடுகிடுன்னு இருக்கும், சவுண்டு சத்தம், அதை பார்க்கணுங்க, முழக்கம் அதிகமா ஆயிடுச்சான். புரியுதுங்களா, கிடு என்ன எப்படி இடி சவுண்டு ஒன்றை ஒன்னா வந்துகிட்டே இருக்கான், அதான் கிடுக்குதான். அந்த இடி முழக்கம் சவுண்டு வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சான். மின்னல் கீற்றுகள், இடியோட நிக்கல, மின்னல் வந்து பாய ஆரம்பிக்குது, கீரா போதான், அப்படியே பொழந்து அப்படி வானையே பொழக்கிற அளவுக்கு அப்படியே கீத்தா போதான். வானம் உடைந்து கொட்டு என்று வெள்ளம் கொட்டியது. எப்படி இருக்கு வானத்தை பார்த்தா, அப்படியே ரெண்டா உடைஞ்சுக்கிட்டு வர மாதிரி மழை அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். மழை அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும், வெள்ளம்னு சொல்லுவோம். நம்ம கடல்ல என்ன ஆயிடுச்சு, வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெள்ளமும் வருது. மழை அதிகமாகி கொட்டு என்று கொட்டியதால என்ன ஆயிடுச்சு, அங்க வெள்ளம் வந்துருச்சு. சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன.
சூறாவளி. காற்றும் அதிகமாயிடுச்சு. முன்னாடி காற்று இல்லைன்னு பார்த்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? மழை வந்தோன்னா அதிகமாயி வெள்ளம் ஆயிடுச்சு. சூறாவளினா காத்தோட வேகம் அதிகமா, அதிகமான காத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சூறாவளி காத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சூறாவளி காற்று அங்க வீச ஆரம்பிச்சிருச்சாம். மாறினா இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா தூய தமிழ் வார்த்தை தான் இது. மாறினா மழை. மழையதான் என்ன சொல்லுவோம்? மாறின்னு சொல்லுவோம். அப்ப மழையும் பெய்ய ஆரம்பிக்குது, காற்றும் அதிகமாக வீச ஆரம்பிக்குது. இப்படி கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. எல்லாம் அப்படியே எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து குதிச்சு கெக்களிக்கிறது அப்படின்னு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு நகைச்சுவையா சொல்லுவோம்ல, ஓவரா சிரிச்சுக்கிட்டு ஒரு நக்கலா அப்படி இது பண்ணிட்டு சிரிப்போட அதிதீவிரமான சிரிப்பை என்ன சொல்லுவோம்? பாரு ரொம்ப கெக்களிக்கிறான் பாரு, அதிகமா சிரிக்கிறான் பாரு அப்படிம்போம். அதாவது சிரிப்பு வந்து அதிகமாகுது. நிப்பாட்டாம ஸ்டாப் பண்ணாம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன சொல்லுவோம்? ரொம்ப ஓவரா கெக்களிக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரிதான் அந்த சூறாவளி காத்தும் மழை காத்தெல்லாம் ஒரு அளவு இல்லாம அதிதீவிரமா போயிடுச்சு, ஓவரா போயிடுச்சு. அதனால அதுக்காக என்ன சொல்றோம்? கெக்களிக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். மீண்டும் இடி மழை காற்று அதோட நிக்கல. மறுபடியும் அடுத்த தலைப்பு பாருங்க. மீண்டும் இடி மழை காற்று தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு இந்த நிகழ்வு. அப்படி நடந்துட்டே இருக்கும்போது தொங்கான் தள்ளாடுகிறது. தொங்கான்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கப்பல். அதாவது கப்பலுக்கு 2-3 பேர் இருக்குது. அதாவது நாவாய், தோணி, தொங்கான் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கப்பலை தான் குறிக்கும். என்னடா அது வேற ஏதோ ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாம். தொங்கான்னா இந்த இடத்துல என்ன? கப்பல். அப்ப கப்பல் என்ன பண்ணுது? இந்த மாதிரியான சூழ்நிலை இடி மழை காத்துன்ற சூழ்நிலையில என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா தள்ளாட ஆரம்பிச்சிடுதான். அப்படியே தள்ளாட ஆரம்பிக்குது கப்பல். அப்ப அலைகளானது அலை இருக்குது, கடல்ல உள்ள அலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா மலைத்தொடர் போன்ற அலைகளாக மோதி தாக்குகின்றன. அதாவது இமயமலை தொடர் மலையெல்லாம் பார்த்திருக்கோம். இமயமலை, உதகை மலை, ஊட்டில எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம போகும்போது பார்ப்போம். கேரளா, ஊட்டிலாம் மலை தொடர்கள்லாம் இருக்கும். அது எவ்வளவு உயரம் இருக்கும் மலைங்கிறது. அந்த அளவுக்கு கடலோட அலையானது ரொம்ப பெருசா இருக்கான். பெருசா போய் ஒன்னோட ஒண்ணு மோதிக்குதான். அந்த அளவுக்கு இருக்கான் உயரத்திலையும் சரி. தட்டு தடுமாறி நடந்து ஓடினார். யாரு தட்டு தடுமாறி நடந்து வர்றா? பாண்டியனோ இருக்கான் இல்லையா? பாண்டியனோட சில பயணிகள் கப்பல்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. அவங்க எல்லாம் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு தட்டு தடுமாறி நடந்து அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடுறாங்களாம். வானும் கடலும் வலியும் மழையும் மீண்டும் ஒன்று கூடி கொந்தளிக்கின்றன. வானத்தை பார்த்தா கடலை பார்த்தா எப்படி இருக்கு? வலின்னா இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா காற்று. காற்றுக்கு தீய தமிழ் வார்த்தை ஒன்றுதான் இது வலி. அப்ப வானத்தை பார்த்தா கடல்லாம் எப்படி இருக்குது? கடலு, காற்று, மழை எல்லாம் மீண்டும் ஒன்று என்ன எல்லாமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடல் கொந்தளிக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ரொம்ப எல்லாம் ஆடைய கொந்தளிக்குது. ரொம்ப அதிதீவிரமா இருக்குது எல்லா செயல்பாடுகளும். வானம் பிளந்து தீ கக்கியது. வானத்தை பார்த்தா அந்த மின்னல் கீட்டுக்கெல்லாம் போய் அப்படி நெருப்பா கக்க ஆரம்பிச்சிருச்சான். மழை வெள்ளம் கொட்டுகிறது. மழையெல்லாம் வெள்ளமா அப்படியே கொட்ட ஆரம்பிக்கிறது. மழை நிக்கல. வலி முட்டி புரட்டுகிறது. வலின்னா என்ன சொன்னேன்? காற்று. காற்று வந்து எல்லாரையும் முட்டி புரட்டுதான். கடல் வெறி கூத்தாடுகிறது. இந்த நேரத்துல அந்த கடல் எப்படி இருக்குது? கூத்தாடுதுன்னு சொல்லல, இங்க கவிஞர் அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. வெறி கூத்தாடுதான். சாதாரணமா நம்ம ஒரு டான்ஸ் ஆடுறோம், ஒரு ஆட்டம் ஆடுறோம்னா கூத்தாடுறான் பாரும்போம். ஆனா இது ரொம்ப உச்சகட்டத்துல ஆடி வெறித்தனமா ஆடுவான் பாருங்க. அது என்னன்னு சொல்லுவோம்? வெறி குத்துன்னு சொல்லுவோம். அது மாதிரிதான் கடல் தன் நிலையை மறந்து என்ன ஆயிடுச்சு? உச்சகட்ட நிலைக்கு போனதுனால வெறி கூத்தாட்டம் போடுதான். வான், கடல், வலி, மழை ஆகிய 4ம் வானம், கடலு, காற்று, மழை ஆகிய 4 சேர்ந்து என்ன பண்ணுது? கப்பலை நொறுவென நொறுக்குகின்ற காட்சியை ஆசிரியர் நம்ம கண் படைக்கிறார். அதாவது இப்படி எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? கப்பல் எப்படி இருக்கும்? நொறுன்னு அப்படியே நொறுங்குதான் ஒன்னோட ஒண்ணு எல்லாம் அப்படியே நொறுங்கிட்டு இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் நீங்க அந்த சம்பவத்தை நீங்க கண்ணு முன்னால வச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. எங்கும் வெள்ளம் இருட்டு. பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி எப்படி இருக்குதான்? பாண்டியனை சுத்தி அந்த கப்பலை சுத்தி ஒரே வெள்ளமா இருக்கான், ஒரே இருட்டா இருக்கான். அப்ப நம்மளுடைய முகம் உடம்புலாம் எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலையில? முகத்தில், உடலில், கால், கையெல்லாம் எப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் வெள்ளம். வெள்ள தண்ணி வந்து நம்ம எல்லாம் பட்டுடுச்சு. உடலை இறுக்கி ரம்பமாய் அறுக்கிறது. நம்ம போட்டிருக்க ஆடை ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சான்? அந்த பாண்டியனோட ஆடையே மத்த பயணிகளோட ஆடையெல்லாம் அப்படியே இருக்க ஆரம்பிச்சிருச்சான். ஏன்னா உப்பு தண்ணி காத்து தண்ணி எல்லாம் பட்டா எப்படி இருக்கும்? அப்படியே ரம்பமா அறுக்கிற மாதிரி இருக்கும். ரம்பன்னா ஒரு பிளேடு போட்டு அறுத்தா எப்படி இருக்கும் நம்ம உடலு? அந்த மாதிரி ஒரு இறுக்கத்தையும் ஒரு அறுக்கிற நிலையும் இருக்குதான். கப்பல் மூழ்கி நீந்துகிறது. கப்பல் அப்படியே மூழ்கி மேல அப்படியே நீந்திக்கிட்டே இருக்குதான். தாவி நீந்துகிறது. தாவி வேற நீந்துதான். இருட்டு கும்மி இருட்டு. வானத்தை மத்த சூழலெல்லாம் பார்த்தா இருட்டு. சாதாரண இருட்டு இல்லையா? பயங்கரமான இருட்டான். அதான் 2 வாட்டி பயன்படுத்தி இருக்கிறாரு. இருட்டு. ஆஹா, இருட்டான இருட்டான். கும்மி இருட்டு. எல்லா இருட்டும் ஒண்ணு சொன்னா எப்படி குழுமமா சேர்ந்து எப்படி இருக்கான்? அந்த மாதிரி இருட்டா இருக்கான். குருட்டு இருட்டு. ஒரு குருடன் எப்படி கண்ணு தெரியாத மாதிரி இருப்பானோ அந்த மாதிரி இருட்டு.
எங்க இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு கண்ணை மறைக்கிற அளவுக்கு இருக்கு. அதான் குருட்டு இருட்டு. சிலு சிலு மரமரப்பு, அப்படியே உடம்பெல்லாம் சிலு சிலுத்து மரமரத்து போயிடுச்சாலாம். சிலு சிலு மரமரப்பா இருக்குது, அந்த சூழலை நம்மளால சொல்லவே முடியல அப்படிங்கிறாரு ஆசிரியர். சூரிய வெளிச்சம், அடடா சூரிய வெளிச்சம் வருது, கொஞ்சமாவது வந்து அந்த நிலையெல்லாம் கொஞ்சம் மாற்றத்துக்கு அடையுது. லேசான சூரிய வெளிச்சம் பளிச்சென தெரிகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இயல்பு நிலைக்கு மாற தொடங்குது. ஆகா, இருட்டெல்லாம் போய் என்ன ஆயிடுச்சு, ஒரு சின்னதா ஒரு வெளிச்சம் வருது. கப்பலில் இருந்த நீரை இறைத்து வெளியே ஊற்றுகின்றனர். அதெல்லாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அடங்கினோடனே, புயல் காத்தெல்லாம் கொஞ்சம் அடங்கினோடனே என்ன பண்றாங்க, அங்க உள்ள பயணிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க, கப்பல்ல தண்ணி பூந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் நேரம் அந்த நீரெல்லாம் இறைச்சி வெளியில ஊத்துறாங்களாம். ஊத்திட்டு பார்த்தா ஓட்டெல்லாம் போட்டுடுச்சு. ஏன்னா நொறுங்கிடுச்சுல கப்பல். அப்ப ஓட்டையாயிடுச்சு கப்பல். அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கணும்னா தண்ணி பூந்து அவங்களுக்கே உயிருக்கு ஆபத்தாயிடும். அதனால அந்த ஓட்டையை அடைக்கணுமா. அதுக்காக என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னு கேட்டா ஆப்பு அடிக்கிறார்கள். அதுக்குன்னு தயாரா என்ன வச்சிருப்பாங்கன்னா, மரக்கட்டைகள்லாம் வச்சிருப்பாங்க. அதனால சீவி அந்த இடத்துல வச்சு, ஓட்டையான இடத்துல வச்சு அந்த இடத்துல ஆணியால அடிச்சிருவாங்க. அப்பதான் தண்ணி உள்ளார போறாதுன்னு சொல்லிட்டு. அதான் ஆப்பு அடிக்கிறதுன்னு பேரு. நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம், உனக்கு ஆப்பு அடிச்சுட்டானா அப்படிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அது வந்து அதை மூடுறதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த இது வராம. மரம் வெட்டுகிறார்கள், செதுக்குகிறார்கள். அதுக்கான மரக்கட்டையை எடுத்து வெட்டி செதுக்கி ஆப்படிச்சு அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிடுறாங்க. பாண்டியனின் மலைப்பு. பாண்டியன்கிற கேரக்டர் நம்ம தலைவன் கதாநாயகன் தான், இந்த கதையோட கதாநாயகன். அவன் என்ன பண்ணான், ஒரு விதமா மலைச்சு போயிட்டான். அங்க அந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்றது யாரு, பாண்டியன் தானே. ஒரு தரமா அப்படியே மலைச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியல, நிலை தடுமாறி போறான். அதான் மலைப்பு. அப்ப கடற்கூத்து எவ்வளவு நேரம் நீடித்தென்று தெரியவில்லை. கடற்கூத்தானது எவ்வளவு நேரம் நீடிச்சிட்டு இருக்குன்னு அவனுக்கு சொல்லவே தெரியலையா, அந்த அளவுக்கு ஆயிடுச்சான். கடற்கூத்தின் போது மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிற்பங்களும் மூட்டைகளும் மிதந்து உடன் வந்தன. அதாவது மாலுமினா யாருன்னு சொன்னா, கப்பலை ஓட்டக்கூடிய கேப்டனை தான் மாலுமின்னு சொல்றோம். அவர் என்ன பண்றாரு அந்த நேரத்துல, அவரும் வந்து அங்க மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து போடுங்கப்பா, எல்லாம் வெயிட்டா இருந்துச்சுன்னா சரியா வராது, கப்பல் மூழ்கிடும், அதனால கொஞ்சமாவது எடுத்து எல்லாத்தையும் தூக்கி மூட்டையெல்லாம் தூக்கி என்ன பண்ணுங்க, கப்பல்ல வீசுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வீசுனாங்களாம். அப்புறம் ஒரு தடவை கரையை நோக்கி போறாங்க. இனிமேல் பயம் இல்ல, நல்லபடியா போய் சேர்ந்தலாம் ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள பிறக்குது. இனிமேல் பயம் இல்லை, 2 நாளா நம்ம எப்படியாவது கரையை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட போறாங்க. மறுநாள் காலையில் சூரியன் வந்து உதிக்கிறது. மறுநாள் காலையும் அடைஞ்சிட்டாங்க. கடல் அலைகள் இயல்பாய் வீசின. கடல் அலை எப்போதும் இயல்பான நிலைக்கு வந்துருச்சு. கப்பல் கடலின் இழுவைக்கு இணங்கி மிதந்து சென்றது. இப்பதான் நார்மலா எப்பொழுதும் மிதக்கும் இல்லையா, லைட்டா அப்படியே லைட்டா வேகமா வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி கப்பலும் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல முடிவுரையா நம்ம என்ன பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா, கடலின் கப்பலின் போராட்டம் எவ்வளவுதோ போராட்டத்தை நடந்துச்சு இல்லையா, மிக அழகாக அந்த வர்ணனைகளோடும் ஒளி குறிப்புகளோடும் இக்கற்பனை கதையில் எடுத்தாளப்பட்டு அழகூட்டப்பட்டுள்ளன. அழகா அந்த கதை ஆசிரியர் சிங்காரம் அவர்கள் நமக்கு நம்ம கண் முன்னே அழகாக இந்த கதையை எடுத்து கையாளப்பட்டுள்ளார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நீங்க உங்களுக்கு இந்த கதையை நீங்க உள்வாங்கிக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல எழுதிங்கன்னா அதற்கான முழு மதிப்பெண் கிடைச்சிடும். இதுல இயல் 1ல உள்ள நெடுவினா 3த்தையுமே நான் உங்களுக்கு நடத்திட்டேன். வணக்கம்.